நான் வந்து ரொம்ப லாங்லலாம் போய் உங்களை அப்ளை பண்ண சொல்ல, போய் நார்த்தில் போய் மும்பையில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா போயிட்டு ராஞ்சியில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல. நம்ம பக்கத்து ஸ்டேட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஒரு எப்படி இருந்தாலும் லோக்கோ பைலட் அப்படின்றது என்ன வேலை? நம்ம வீட்டிலேயே நம்ம என்னமோ ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி காலைல போயிட்டு ஈவினிங் வர வேலை கிடையாது. ட்ரெயின் டிரைவர்ன்றது நீங்கள் இங்கே வண்டி ஏறினீங்கன்னா அங்கே போகணும், வேறு இடத்துக்கு போகணும். விஜயவாடா போகிறீங்களா, விஜயவாடா போகணும். அங்கே மறுபடியும் ஒரு அதாவது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க, அங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் மறுபடியும் வண்டி ஏறி இங்கே வரணும். ஸோ ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு தான் இருக்க போகிறீங்க. மாதத்தில் வந்து ஒரு 15 நாள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 15 நாள் நீங்கள் வந்து வெளியில் தான் வந்து தங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அங்கே ரூம் கொடுப்பாங்க, அங்கே தான் வந்து தங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா 11,127 வேகன்சி. ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஜோனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த ஜோன் அப்ளை பண்ணால் கட் ஆஃப் வந்து கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. சரிங்களா? ஏன்னா வந்து வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும் ஏறும். ரொம்ப கம்மியாக இருக்க வேகன்சி இருக்க இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கட் ஆஃப் வந்து 100% வந்து அங்கே அதிகமாக தான் போகும். இப்போ திருவனந்தபுரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 64 வேகன்சி தான் இருக்குது. அங்கெல்லாம் அப்ளை பண்ணால் 100% கட் ஆஃப் வந்து அப்படியே எகிரும். ஸோ வந்து நம்ம வேகன்சியை மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கேட்டகரி வைஸும் வேகன்சியை பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் எந்த ஜோன் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு சேஃப்னு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் நல்லா அனலைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? பட் இப்போ நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், நான் இப்போ வந்து அப்ளை பண்ணுறேன் ஒரு எக்ஸாமுக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு வேலையே இல்லை. சரிங்களா? நான் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் இன்கேஸ் ஓபிசியாக இருந்தால் நான் எந்த ஜோன் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்கேஸ் நான் எஸ்சி கேட்டகரியிலோ இல்லை எஸ்டி கேட்டகரியிலோ இல்லை அன்ரிசர்வ்டு கேட்டகரியிலையோ நான் வந்தேன்னா நான் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் அதையே 100% அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணல. சரிங்களா? உங்களுக்கு நீங்களே ஓனாக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிறத கூட கொடுங்க. ஆனால் நான் இப்பயும் திரும்ப சொல்கிறது என்ன, டிஸ்க்ளைமரே போட்டுடுறேன். நான் சொல்கிறது தான் அப்ளை பண்ணணும்னு நான் உங்களை கம்பல் பண்ணல. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வேகன்சி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 186 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 93 வேகன்சி, ஓபிசிக்கு 41 வேகன்சி, எஸ்சிக்கு 24, எஸ்டிக்கு வந்து 14. சென்னையில் ரொம்பவே கம்மியான வேகன்சி. அதே மாதிரி திருவனந்தபுரம்லேயும் ரொம்பவே கம்மியான வேகன்சி, 64 வேகன்சி தான். அடுத்து பெங்களூர்லேயும் கம்மியாக தான் இருக்குது, 200 வேகன்சி. அடுத்து ஹரியானாவில் 187 வேகன்சி, அகமதாபாத்தில் 147 வேகன்சி. இதெல்லாம் வந்து ரொம்பவே புவர் வேகன்சி. இங்கெல்லாம் எங்கே தான் ப்ரோ இப்போ வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டராபாத்னா ஒன்றுமே இல்லை, தெலுங்கானா, ஆந்திரா. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1420 வேகன்சி வருது. செகண்டராபாத்தை பொறுத்த வரைக்கும் 2 ரயில்வே வரும். அது கீழே சவுத் சென்ட்ரல் ரயில்வே, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேன்னு சொல்லி. சரிங்களா? மொத்தம் 1420 வேகன்சி. அங்கே தான் வேகன்சி வந்து இந்த ஏஎல்பியில் நோட்டிஃபிகேஷனில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது செகண்ட் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஞ்சி, அதாவது நம்ம எம்எஸ் தோனி ஊர், அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி அதிகம், 1300 வேகன்சி. தேர்ட் ஹையஸ்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1193 வேகன்சி. ஸோ நான் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ரேண்டமாக வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேட்டை வச்சும் யோசிக்கணும். இப்போ யூபியில் வந்து பார்த்திங்கன்னா 2 இது வருது, கோரக்பூர், பிரயாக்ராஜ். ஸோ யூபியில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அங்கே தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா கோரக்பூரில் 100 வேகன்சி இருக்குது, பிரயாக்ராஜில் வந்து 610 வேகன்சி இருக்குது. அவங்க யூபியை தாண்டி கண்டிப்பாக வெளியே போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லையும் அதே மாதிரி தான் டீசெண்டான வேகன்சி 450 கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து மேக்ஸிமம் அங்கேயே அப்ளை பண்ணிடுவாங்க. சத்தீஸ்கர் அவங்களும் வந்து ஒரு 550 வேகன்சி இருக்குது, அங்கேயே அப்ளை பண்ணுவாங்க. பட் பீகார் வந்து பார்த்தீங்கன்னா 103 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு டேஞ்சராக இருப்பாங்க நார்த்லேருந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுல. ஸோ பீகாரில் 103 இருக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பீகாருக்கு பக்கத்து ஸ்டேட்டே வந்து இப்போ எப்படி நமக்கு வந்து கேரளா பக்கத்து ஸ்டேட்டோ அதே மாதிரி ராஞ்சி வந்து பீகாருக்கு பக்கத்துலேயே. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ராஞ்சியில் 1300 வேகன்சி இருக்குது. பீகாரில் இருக்க எல்லாருமே வந்து ராஞ்சி அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஒரு 10% வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி நம்ம சவுத்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா நார்த்தில் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான அவேர்னஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த 10% கண்டிப்பாக வந்து நம்ம சவுத்தில் எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னா செகண்டராபாத்தில் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அவங்க நார்த்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மும்பை வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் இருக்கவங்க 100% கொல்கத்தாலே தான் அப்ளை பண்ணுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா 841 வேகன்சி. அது போக வந்து வெஸ்ட் பெங்கால்லே மால்டான்னு ஒரு ஜோன் வரும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா 560 வேகன்சி. சிலிகுரி அதுவுமே வந்து வெஸ்ட் பெங்கால் சைட் தான் வரும், அதுலேயுமே வந்து 600 வேகன்சி இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால்காரங்க வெளியே வரதுக்கான சான்சஸே இல்லை. அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் வந்து மேக்ஸிமம் வந்து அஜ்மர் ஜோனு, அவங்க வந்து அங்கே தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா 718 வேகன்சி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் குவாட்டிலாம் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபுல்லாக அவங்க அந்த சைட் தான் காம்படிஷன், இந்த சைட்லாம் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. 676 வேகன்சி குவாட்டி, அதாவது கொல்கத்தாவில் இருக்கவங்க குவாட்டி அப்ளை பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் அந்த மாதிரி போயிடுவாங்க. காஷ்மீரில் இருக்கவங்க அதெல்லாம் வந்து காஷ்மீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 400 வேகன்சி இருக்குது. ஸோ அவங்க எந்த சைடு வேணால் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் டாப்லேருந்து பாட்டமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அவங்க நார்த்து பக்கமே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சைடு சவுத்தில் நம்ம எது தான் ப்ரோ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க இந்த சவுத்துக்கு காம்படிஷன் வருவாங்கன்னா,
இந்த திருவனந்தபுரமில் வேகன்சி கம்மி. ஸோ அவங்க திருவனந்தபுரமில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சென்னை அப்ளை பண்ண மாட்டாங்க. திருவனந்தபுரமில் 64, சென்னையில் வந்து 186 தான் இருக்குது. ஸோ அவங்க திருவனந்தபுரமில் இருக்கவங்க எங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் 200 வேகன்சி இருக்குது. பெங்களூர் கூட அவங்க யோசிப்பாங்க. செகண்டராபாத் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. 1420 வேகன்சி இருக்குது ஆந்திராவில். அதுக்கப்புறம் ஹரியானாலேயும் வேகன்சி கம்மி, அகமதாபாத்தில் வேகன்சி கம்மி. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணால் இந்த சதர்ன் ரயில்வேல வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை 100% என்ன கேட்டிங்கன்னா வேணாம். இல்லை நான் வந்து ஒரு நல்லா படிப்பேன் ப்ரோ, எனக்கு வந்து நான் வந்து கட் ஆஃப்லாம் பயங்கரமாக வந்து கட் ஆஃப்லாம் தாண்டி ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்னை வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துலேருந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சென்னை கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க, எனக்கு வந்து ஃபேமிலிலாம் பிரிஞ்சு போகிறது கஷ்டம் ப்ரோ, இல்லை நான் ஜென்ஸாக இருந்துமே நான் வீட்டோடு இருந்துட்டேன் சரிங்களா, வீட்டோட செல்ல பிள்ளையாக வளர்ந்துட்டேன், அதனால் நான் வந்து வேறு இடம்லாம் போய் அப்ளை பண்ண மாட்டேன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடுங்க. ஏன்னா வந்து சென்னையில் வெறும் 186 வேகன்சி தான் இருக்குது. பெங்களூர்லேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க, ரிஸ்க் தான். வெறும் 200 வேகன்சி தான் இருக்குது. அதே மாதிரி கேரளா பக்கம்லாம் போயிடவே கூடாது சரிங்களா. புவனேஸ்வரில் 801 வேகன்சி இருக்குது. ஸோ புவனேஸ்வரில் இருக்கவங்க அவங்க அங்கேயே அப்ளை பண்ணிப்பாங்க. நம்ம அப்போ எங்கே தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்டராபாத் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து மும்பை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து செகண்டராபாத் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் சாய்ஸாக வந்து நீங்கள் வந்து மும்பையை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வேகன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெக்கானிக்கல் கேட்டகரியில் வரீங்களா, எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து சில பேர் மெக்கானிக்கல் முடிச்சிருப்பீங்க, சில பேர் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ ஆட்டோமொபைல் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் மெக்கானிக்கல்லே வந்துடுவீங்க. இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல்லே வருவீங்க. ஸோ இந்த மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ, எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ அப்படின்னு வேகன்சி பார்த்துக்கோங்க, எங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு. அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சவுத்தில் இருக்க பசங்களுக்கு ஆந்திராவில் வந்து ஒரு பெஸ்ட்டான வேகன்சினே சொல்லுவேன். 1420 வேகன்சி. இதில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கே வந்து பார்த்திங்கன்னா 625 வேகன்சி. அப்போ இந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வெறும் எந்த ரிசர்வேஷனில் வராதவங்க மட்டும் தான் காம்படிஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ இன்கேஸ் நான் ஓபிசியில் வரேன், அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் எனக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 80 வைக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவ்வளோ போகாது சரிங்களா, ஒரு 70 வைக்கிறாங்க. ஓபிசிக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 65 வைக்கிறாங்க சரிங்களா. பட் நான் 73 எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆட்டோமேட்டிக்காக நான் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் போயிடுவேன். ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் இப்போ ஓபிசியில் வந்து 390 வேகன்சி தான் இருக்குது செகண்டராபாத்தில். ஸோ நீங்கள் அந்த 390 வேகன்சிக்கு தான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அன்ரிசர்வ்டில் இருக்கிறதுக்கு நீங்களும் போட்டி போடலாம். அந்த ஓபிசியில் வரது உங்களுக்கான ரிசர்வேஷன், அதுலேயும் நீங்கள் வருவீங்க. ஸோ எந்த கட் ஆஃப் ட்ராக் பண்ணுறீங்களோ அதில் போயிருவீங்க. ஆனால் மேக்ஸிமம் யூஆருக்கு கட் ஆஃப் ஹெவியாக வரும், ஓபிசிக்கு அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வரும், எஸ்சி எஸ்டிக்கு அதை கம்பேர் பண்ணும்போது அடுத்து ஒரு 2 மார்க் கம்மியாக வரும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 209 வேகன்சி இருக்குது, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 102 வேகன்சி இருக்குது சரிங்களா. ஸோ செகண்டராபாத் கன்க்ளூஷன், இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்டராபாத் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து கேரண்டியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், செகண்டராபாத்தில் ரொம்ப கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது, ரொம்ப குறையுமான்னு கேட்டால் கிடையாது. பட் கண்டிப்பாக சென்னையை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு 2லேருந்து ஒரு 4 மார்க்காவது கட் ஆஃப் குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். மினிமம் ஒரு 2 மார்க்காவது குறையும் சரிங்களா. ஸோ பை லக் 10 மார்க் 5 மார்க் கூட குறையலாம். அது நம்ம வந்து அப்ளை பண்ணுறவங்களை பொறுத்து. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வைடாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நான் இப்போ எப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் சரிங்களா. வைடாக அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் கேட்டகரிக்கு பாருங்கள், உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பாருங்கள். பட் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திங்க் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் தப்பாகவே ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட நாளைக்கு வந்து ஒரு நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சோன்னா ஒரு டேட்டா வந்து வரும். சென்னையில் வந்து இவ்வளோ காம்படிஷன், ஒரு போஸ்டிங்க்கு வந்து 500 பேர் இருக்காங்க, செகண்டராபாத்தில் வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து 400 பேர் இருக்காங்க, மும்பையில் வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து வெறும் 200 பேர் தான் இருக்காங்க, நம்ம மும்பை கொடுத்துருக்கலாமோ, இந்த மாதிரிலாம் அப்போ வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்ளை பண்ணும்போது நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் எஃபர்ட் போட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து சின்சியராக நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா நான் செகண்டராபாத் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்களை அப்ளை பண்ணுங்கள், இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணுங்கன்னு கம்பல் பண்ண மாட்டேன். நீங்கள் சென்னையிலே அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுங்கள். பட் கொஞ்சம் உங்களோட உழைப்பை அதிகமாக போடுங்க சென்னையில் அப்ளை பண்ணிங்கன்னா. ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்கா, வேகன்சி கம்மியாக இருக்கும்போது கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மற்ற ஜோனை கம்பேர் பண்ண கொஞ்சம் வந்து ஏறும் சரிங்களா. நீங்கள் வந்து நான் வந்து ரொம்ப லாங்லலாம் போய் உங்களை அப்ளை பண்ண சொல்ல, போய் நார்த்தில் போய் மும்பையில் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா போயிட்டு ராஞ்சியில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல. நம்ம பக்கத்து ஸ்டேட் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஒரு எப்படி இருந்தாலும் லோக்கோ பைலட் அப்படின்றது என்ன வேலை, நம்ம வீட்டிலேயே நம்ம என்னமோ ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி காலைல போயிட்டு ஈவினிங் வர வேலை கிடையாது ட்ரெயின் டிரைவர்ன்றது. நீங்கள் இங்கே வண்டி ஏறினீங்கன்னா அங்கே போகணும், வேறு இடத்துக்கு போகணும், விஜயவாடா போகிறீங்களா விஜயவாடா போகணும், அங்கே மறுபடியும் அதாவது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க, அங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் நைட்டு ஃபுல்லாக, அடுத்த நாள் மறுபடியும் வண்டி ஏறி இங்கே வரணும். ஸோ ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு தான் இருக்க போகிறீங்க. மாதத்தில் வந்து ஒரு 15 நாள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 15 நாள் நீங்கள் வந்து வெளியில் தான் வந்து தங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு அங்கே ரூம் கொடுப்பாங்க, அங்கே தான் வந்து தங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த எங்கே அப்ளை பண்ணாலும் சொல்கிறேன், நம்ம தமிழ் பசங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் வந்து கிடச்சிரும். அங்கேருந்து நார்த்தில் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து சென்னைக்கு வந்து மியூச்சுவல் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே இருந்து நம்ம நார்த்துக்கு போகிறது தான் கஷ்டம் சரிங்களா. ஏன்னா இங்கே நார்த் இந்தியன்ஸ் அதிகம்.
ஸோ அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் வந்து ஆளை பிடிச்சிடலாம். பட் புரியுதுல, நம்ம சென்னையிலேருந்து நீங்கள் வந்து சென்னையில் அப்ளை பண்ணிட்டு டெல்லிக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சா அதுதான் வந்து கஷ்டம். பட் டெல்லியிலேருந்து சென்னை வந்துடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவுட் அப்ளை வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் வந்து டைட்டாகவே போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து அவுட் அப்ளை வீடியோ இன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்குகளை போட்டு விட்டுருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம் நிறையா. இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கலாம், சரிங்களா, எப்படி நம்ம வந்து 2 மாதத்தில் எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி தரலாம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸ் எப்படி படிக்கணும், ரீசனிங் எப்படி படிக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃப், சரிங்களா, எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் மக்களே. பை பை, டேக் கேர்.